பையன் செத்துட்டான்டா. பொண்ணு பொழைச்சிட்டாள. ஏய் என்னடா ரொம்ப தான் ஃபீல் பண்றா? செத்தா எப்படிடா திரும்பி வருவான்? லேடி சென்டிமென்ட். டேய் ருத்ரா, நம்ம ஜீப் நம்பர் அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு இருக்காடா. அவள அப்படியே புதைச்சிருங்கடா. என்ன பண்ணுங்க? ஏய் என்ன பண்ணுங்க? விடுங்க. டேய் பாவம் வேணாம் விட்டுருங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா. டேய் ப்ளீஸ் விட்டுருங்கடா. ஐயோ டேய் ஒரு பொண்ணு உயிரோட போகிறீங்களே நியாயமா? முடிட்டே கூட வா. லைலா விட்டுற சொல்லு லைலா. வேணாம் ப்ளீஸ். டேய் விட்டுருங்கடா. இதெல்லாம் அநியாயம். சொன்னா கேளுங்கடா விட்டுருங்கடா டேய். என்ன இது தங்க சங்கிலி மாதிரி இருக்கு? அங்க பாருங்க சார். இவ்வளவு அழகான பொண்ணு கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? அப்படின்னா அழகில்லாத பொண்ணுங்களை கொலை பண்ணலாமா? அதுக்குல்ல சார். போய் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். யோ இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்தது இல்லையா? போய் வெளியே போய் Okay, தேடி sir. பாருங்க. போங்க. நீங்களும் போங்க. ஓகே சார். என் புள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். எந்த நேரமும் படிப்பே கதியா இருப்பான் சார். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? சுனிதான்னு ஒரு பொண்ணு, அவன் கூட படிக்கிறவ. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரியில கூட சேர்ந்து சுத்துற அளவுக்கு? அந்த பொண்ணுக்கு எப்பவாவது வண்டி கத்து கொடுப்பா சார். விரோதிங்க? எங்களுக்கு விரோதின்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லைங்க. எங்க வேலை உண்டு, நாங்க உண்டுன்னு இருப்போம். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எங்களுக்கு ஏன் தான் இப்படி ஒரு சோதனையோ? என்னோட ஒரே ஒரு ஓ பிள்ளையே. ஐம் சாரி. கொலைகாரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறேன். ஓ அப்படியா? நிஜமா தான் சொல்றீங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? ஏன் சார் இப்படி எல்லாம் போய் சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க? பணத்துக்கு வேலை போற இந்த சட்டம் நியாயம் இதெல்லாம் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உபயோகப்பட்டதில்ல, இனியும் உபயோகப்படாது. டாக்டருங்க உயிர் போற வரைக்கும் நம்பிக்கை தருவாங்க, போலீஸ்காரங்க உயிர் போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை தருவாங்க. என் தங்கச்சி இவ்வளவு மோசமா கொலை பண்ணவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கலனாலும் கடவுள் கொடுப்பாரு. தண்ணி குடிக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் ரிலாக்ஸ். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். பட் ஒன் திங், நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில ஹோப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். And I sincerely thank for that. குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது என் டிபார்ட்மெண்ட் மேல சத்தியம். டேய் பேய்டா. டேய் பேய்டா. டேய் பேய்டா. டேய் சுமாரா. நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணோட ஆத்மா தானு. நீங்க கேட்கவே இல்ல. இன்னைக்கு அவ கதையை முடிச்சிட வேண்டியதான். வாங்கடா. வேட்டையாட வரும் வீரம் இதே
அந்த பேய் எங்க? நம்மள பார்த்தோன்னே போயிருக்கோம். என்னது மண்ணெண்ண வாசனை வருது? என்னம்மா இது இந்த நேரத்துல பூஜை எல்லாம்? அம்மனை பூஜை பண்றதுக்கு எந்த நேரமா இருந்தா என்ன? அதுக்கு இல்லம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சந்தோஷம்தான். போய் தூங்குங்க. ஆகாஷ், அங்க பாருப்பா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அவனை எப்படி கொல்ல போட்டிருக்காங்க பாருப்பா, பாரு. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு பேயின்னு. வாய் மூடு. ஜனா கொலை செய்யப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது அங்கிள்? யாரோ ஒரு பொண்ணு போன் பண்ணா, பேர் என்னன்னு கேட்ட கட் பண்ணிட்டா. எனக்கும் அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணியிருக்கணும். பொண்ணா? ஆமா ரெடி சார். பாடி உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. Yes, sir. ஐ வாண்ட் ரிப்போர்ட்ஸ் இமிடியட்லி. ஓகே சார். அங்கிள், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐ மீன் விரோதிங்க யாராவது? பணத்தை தவிர மற்ற எல்லாருமே எனக்கு விரோதிங்க தான். அந்த சக்தி தான், அந்த சக்தி தான் என் பையனை கொண்டிருக்கணும். என் மேல இருந்த பகைய என் பையன் மேல காட்டிட்டா தம்பி. உனக்கு தெரியுமா? ம்ஹும். சக்தி எவன்டா அந்த சக்தி? ரெடி சார். நீ அந்த பக்கம் பாரு. ஓகே சார். மிச்ச வேலைய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம்ல? சொல்லுடா. எனக்கு தெரியாது, நான் யாரையும் சாகடிக்கல. ஜனவனா கொலை பண்ணல. அவங்க அப்பாக்கு பாடி கார்டா நான் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப விலகிட்டேன். வேலையை எதுக்காக விட்டேன்னு சொல்லு. சொல்லுடா, சொல்லு சொல்லு. இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுன்னு போன் வந்துச்சு. அதனால ராமலிங்கம் பணத்தை கொடுத்து என்ன அனுப்பி வச்சாரு. அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வைக்கிறேன்னு தெரியாம மயானத்துல ஒளிச்சு வச்சோம். 2 நாள் கழிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் போது அதுல 1 லட்சம் ரூபாய் குறையுதுன்னு சண்டை போட்டாரு. என்ன நம்பல. நம்பிக்கை இல்லாத மனுஷங்கிட்ட ஏன் வேலை செய்யணும்னு நான் வந்துட்டேன். அந்த பணத்தை யார் எடுத்தது? சொன்னல, நான் தான் எடுக்கலன்னு. நான் அந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தா நான் எதுக்கு கள்ள குடிச்சிட்டு அவ கூட போய் படுத்திருக்கேன். நல்லா பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டு ஏசி ரூம்ல ஆயா தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன். ஒருவேளை அவரே 1 லட்சம் ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கலாம்ல.
சார் அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது சார். இருக்கலாம், எல்லாம் உண்மையாவே இருக்கலாம். ஆனா இந்த கொலைக்கு சம்பந்தமான க்ளூ அவன் மூலமா தான் கிடைக்கும்னு என் 6th சென்ஸ் சொல்லுது. சோ சார் டோன்ட் லீவ் ஹிம். எஸ் சார். நல்லா இருக்கே. சிகரெட் பிடிக்கிறத விட்டுருன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஐம் சாரி, கொஞ்சம் டென்ஷனா இருந்ததுன்னு. டென்ஷனோட மருந்து பேர் என்ன? சிகரெட்டா? அவ்வளவு டென்ஷன் அளவுக்கு என்ன ப்ராப்ளம் அது? ஜனா எப்படி இருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டெய்லி எவ்வளவு பேர் சாவறாங்க, அதுவும் இது மாதிரி தான். அதுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கணுமா? காயத்ரி, ஜனா நம்ம கிளாஸ்மேட். அதுக்கு என்ன? என்ன இது காயத்ரி, கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம பேசிட்டு இருக்கு. திருட்டு பசங்க சாவுக்கு கர்ட்டசி தேவையில்ல. காலேஜ்ல அவனோட பிஹேவியரை மறந்துட்டீங்களா? ஓ, காலேஜ்ல அந்த ராகிங்லாம் காமன் தான். அதுக்கு பேரு ராகிங் இல்ல, ரவுடிசம்னு சொல்லுவாங்க. அப்ப செஞ்ச பாவத்துக்கு இப்ப தானே கிடைச்சிருக்கு. காயத்ரி, அவன் நம்ம ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஆகாஷ், தயவு செஞ்சு கேஸ் விஷயத்தை வீட்ல பேசாதீங்க. யூனிஃபார்ம்ல இருக்கும்போது நீங்க ஏசிபி, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோட கணவர். வீட்ல இருக்கும்போதாவது என்னோட புருஷன் என்ன பத்தி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட சுயநலன் கூட நினைச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பையன், யாரு பிரச்சனைக்கும் போக மாட்டான். இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்கன்னா அது நம்ம விரோதிங்க வேலையா தான் இருக்கும். அம்மா அவளை போட்டவா. அறிவு இருக்காடா உனக்கு? நாங்களே பையன் போயிட்டானேன்னு வேதனையில இருக்கோம், பேசாம இருக்க மாட்டேன். அவன் போட்டிருந்த நகை மட்டும் இல்லடா, அவன் கையில இருந்தது பாக்கெட்ல இருந்தது எதுவுமே அங்க இல்லடா. இது மலக்கல்லனுங்க வேலை மாதிரி தான் தெரியுதுக்கா. ஏய், என்னடா பேசுற நீ? மலை கள்ளனா இருந்தா இப்படி பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருப்பான். ஆஹா, இது பழைய விரோதம். எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலதான்டா சந்தேகமா இருக்கு. அக்கா, சக்திக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? நம்மள பத்தி அவனுக்கு தெரியாதா? நீ டிகிரிய முடிச்சிட்ட, பிசினஸ கொஞ்சம் பாத்துக்கடான்னு சொன்ன, கேட்கல. இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச எங்க கேக்குறானுங்க? சுத்துற வயசுல சுத்துறானுங்க. பசங்க ஊரை சுத்தி கெட்டு போறானுங்க, பொண்ணுங்க அதுக்கு மேல. எது எப்படியோ நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு நண்பர்களோட எதிரிங்க தான் அதிகம். கொலை பண்ணவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் அப்படியே கண்டந்துண்டமா என் தலையில போட்டுட்டு போய் எங்க எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொண்டு வா.